ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷனல் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதாவது 10th தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசனில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை, அடுத்தது மறைமலை அடிகள், பரிதிமாற் கலைஞர். ஸோ இந்த 3 டாப்பிக்கை வந்து நம்ம இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து முக்கியமான குவிஸு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. ஸோ ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறின முதல் மொழி வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் தான். 1578 வந்து தம்பிரான் வணக்கம் அப்படின்ற ஒரு தமிழ் புத்தகம் தான் வந்து கோவாவில் வந்து வெளியிடப்பட்டது. அப்படி அடுத்தது சிகன்பால்க் அப்படின்றவரால் 1709 வந்து ஒரு முழுமையான அச்சகம் வந்து தரங்கம்பாடியில் வந்து நிறுவப்படுது. 1812 திருக்குறளை வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. இது காரணமாக ஒவ்வொரு தமிழ் இலக்கியமும் வந்து பிரிண்ட் பண்ணி வெளிவர ஆரம்பிக்குது. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அறிஞர்களான உவே சாமிநாதர், சி.வை. தாமோதரனார் இவங்களாம் வந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை திருப்பியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதுமே செலவு பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சி.வை. தாமோதரனார் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இந்த பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை வந்து பதிப்பிக்கிறாரு. அவர் பதிப்பிச்ச நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, அடுத்தது சுலாமணி, இது எல்லாமே வந்து அடங்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் உவே சாமிநாதர். ஸோ இவரும் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை வந்து மீண்டும் பதிப்பிக்கிற வேலையை வந்து செய்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, இது மாதிரியான நூல்களை வந்து மீண்டும் பதிப்பிக்கிற முயற்சிகளை செய்கிறாரு. அடுத்தது 1816 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை வந்து F.W. எல்லிஸ் அப்படின்ற வந்து நிறுவுறாரு. இவர் வந்து ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. அதாவது தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அது மட்டும் இல்லாமல் அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படின்ற அந்த கோட்பாட்டை வந்து உருவாக்குறாரு. அடுத்தது ராபர்ட் கால்ட்வெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்ற தலைப்பிட்ட அந்த நூலில் வந்து கோட்பாட்டை வந்து விரிவுபடுத்துகிறாரு. அடுத்தது பரிதிமாற் கலைஞர். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்ற பெயர் கொண்ட இந்த பரிதிமாற் கலைஞர் மதுரைக்கு பக்கத்தில் பிறக்கிறாரு. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இவர் வந்து பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்கு தமிழை விடவும் அதிக செல்வாக்கு இருந்திருக்கு. ஸோ இதனால் இவர் வந்து தமிழை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பெயரான வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்றத பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செம்மொழி அப்படின்னும், சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வந்து ஒரு வட்டார மொழியாக வந்து அழைக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல வந்து சொன்னவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த அந்த தாக்கத்துடைய விளைவாக 14 வரிச்செய்யுள் வடிவத்தை வந்து தமிழுக்கு வந்து அறிமுகம் செய்கிறாரு. மேலும் இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அதிக அளவில் எழுதுகிறாரு. அடுத்தது வந்து மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னும், தனித்தமிழ் இயக்க தந்தை, அது மட்டும் இல்லாமல் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னு கருதப்படுறாரு. சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இதுக்கு விளக்க உரையும் எழுதியிருக்காரு. அவர் இளைஞராக இருந்தப்போ சித்தாந்த தீபகி அப்படின்ற ஒரு பத்திரிகையில் பணிபுரிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பல வருஷங்கள் பணியாற்றுறாரு. இவர் வந்து தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறதையும் சமஸ்கிருதத்துடைய செல்வாக்க தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுறதையும் வந்து இவர் வந்து ஊக்குவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மறைமலை அடிகளுடைய மகளான நீலாம்பிகை வந்து தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற அந்த இயக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இவர் வந்து தமிழ் மீது கொண்டிருந்த அந்த பற்று காரணமாக வந்து வேதாச்சலம் அப்படின்ற தன்னுடைய பெயரை வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றுறாரு. இவருடைய ஞானசாகரம் அப்படின்ற பெயர் அறிவுக்கடல் அப்படின்னும் மாற்றம் செய்யப்படுது. இவருடைய சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு வந்து பெயரிடப்படுது.